வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட போகிற ஒரு முக்கியமான விஷயம், வருங்காலத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் இது போல் உருவாக்கணும். 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படிப்பட்ட மனிதர்கள் உருவாகிறாங்க அப்படின்னு வரலாற்று பதிவுகள் இருக்குது. அப்படி யார் அந்த நபர்? 1000 வருஷத்துக்கு ஒரு முறை உருவாகிற அந்த குணாதிசயங்கள் கொண்ட நபர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நமக்கு யாருன்னு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக சினிமாவுக்கு போயிடுவோம். சினிமாவில் இருக்கவங்க தான் சூப்பர் ஸ்டார் நமக்கு. அப்போ சினிமா என்பது பார்த்திங்கன்னா நிழல் தான், அதை நிஜம்னு சொல்ல முடியாது. அவங்களால சினிமாவில் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், நிஜத்தில் அப்படி இருக்க முடியாது. ஆனால் தமிழக இளைஞர்கள் அந்த நிழல் பக்கம்தான் ஒதுங்குவாங்களே ஒழிய நிஜ வாழ்க்கை பக்கம் வரமாட்டாங்க. அப்போ நம்ம நிஜ வாழ்க்கை பக்கம் நம்ம இளைஞர்களை திருப்பணும், தமிழக இளைஞர்களை. அப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரை விட உயர்ந்தது இருக்குது, அது நிஜ வாழ்க்கையில் இருக்கிற சூப்பர் ஸ்டார். அவங்கள நம்ம குட் ஸ்டார்னு சொல்லலாம். அப்போ யார் அந்த குட் ஸ்டார்? அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அந்த நபர். அப்துல் கலாம் அவரோட புகைப்படம் எடுத்துக்கிட விருப்பப்பட்டார். அமிதாப் பச்சன்லேருந்து ரஜினி வரைக்கும் அவரோட ரசிகர்கள் தான். அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர் அவர்தான் பாலம் கல்யாண சுந்தரம். 1940 ஐயா பிறந்திருக்கிறாங்க. ஐயா நூலகராக பணி செஞ்சுருக்காங்க, அரசு பணி. சமூக சேவகராக மக்களுக்கு அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. பாலங்கிற அமைப்பை நடத்தி அதில் ஐயா நூலக அறிவியல் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அந்த நூலக அறிவியல் துறையில் பணி செஞ்சதுக்காக தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. 35 ஆண்டுகால நூலக பணியில் தான் சம்பாதிச்ச அனைத்து பணத்தையும் அந்த பாலம் அறக்கட்டளைக்கு கொடுத்துருக்காங்க. ஏழைகளுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே ஐயா திருமணம் செஞ்சுக்கல. ஏன்னா திருமணம் செஞ்சால் நம்ம மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு தடையாயிருமோ அப்படின்னு யோசித்து ஐயா திருமணமே செஞ்சுக்கிடலை. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பக்கத்தில் இருக்கிற மேலே கருவேலங்குளம் அப்படிங்கிற ஊரில் 1940 பிறந்திருக்காங்க. நம்ம நாட்டின் மீதும் ஏழை மக்கள் மீதும் ரொம்ப காதல் கொண்டவர் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம். 1963 ஐயா சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காங்க. அப்போ 23 வயசு. அப்போ சீனாவோட போர் ஆரம்பிச்சிருக்கு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். அப்போ இருந்த நம்மளோட இந்திய பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வானொலியில் பேசியிருக்காரு. சீனா கூட போர் நடக்கிறதால நமக்கு நிறைய நிதி தேவைப்படுது, அதனால் அனைவரும் நிதி கொடையாக அளிக்கணும் அப்படின்னு. இதை கேட்ட ஐயா கல்யாணம் சுந்தரம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன் கழுத்தில் போட்டிருந்துருக்கிறாரு ஒரு 10 பவுன் செயின். அதை அப்படியே கலட்டி கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. யாருக்கிட்டனா காமராஜர்கிட்ட. அப்போ காமராஜர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வெளியே செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க, இது நீங்கள் சம்பாதிக்கலை, உங்கள் அப்பாவோட பொருள் கலட்டி கொடுத்துட்டீங்க, நீங்கள் சம்பாதிச்சு உதவுவீங்களா நாட்டுக்கும் மக்களுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஐயா அப்போ தான் உணர்ந்துருக்கிறாரு, நம்ம சம்பாதிச்சு உதவணும், அனைவருக்கும் ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னு உணர்ந்துருக்கிறாரு. அப்போ நூலகராக பணியாற்றி 1998 ஐயா ஓய்வு பெற்றிருக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அப்போ பாலம் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் சேவை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்திய அரசின் இந்தியாவில் சிறந்த நூலகர் அப்படிங்கிற ஒரு விருது அரசாங்கத்து மூலம் ஐயாவுக்கு கிடச்சிருக்குது. கல்வி அறிவு இல்லாத ஏழை மக்களுக்கு 30 கோடி நிதியுதவி வழங்கியிருக்காருங்க பாலம் ஐயா கல்யாண சுந்தரம் அவர்கள். 30 கோடி. அப்போ அது என்ன டீட்டெயில்னு நான் பின்னாடி சொல்கிறேன். திரு சுபாஷ் கல்யாண் அப்படிங்கிறவரோட இயக்கத்தில் பாலம் கல்யாண சுந்தரம் அவங்கள பற்றி ஆவணப்படம் 2012 எடுத்து அது நார்வே தமிழ் திரைப்பட விழாவுக்கு அது தேர்வாயிருக்கு அந்த படம். அதே மாதிரி அமெரிக்க அதிபர் இந்தியாவில் 2005 சுனாமி நடந்த காலகட்டத்தில் அப்போ இங்கே சுற்றுப்பயணம் வந்தார் திரு பில் கிளின்டன் அவர்கள்.
அப்படி வந்தப்போ அவர் அரசு சாராத நான் 2 நபர்களை சந்திக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்ட 2 நபரில் ஒருத்தர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், இன்னொன்று ஐயா பாலம் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். அப்போ அவர் சந்திக்க விருப்பப்பட்ட நேரத்தில் ஐயா வந்து வெளியூர் போயிட்டதால் இவர் சந்திக்க முடியலை. அப்துல் கலாம் மட்டும் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபருங்க அவர். 35 ஆண்டு கால நூலகத்தில் பணிபுரிஞ்சு அது மூலம் வந்த சம்பளம் அனைத்தையும் ஏழை மக்களுக்காகவே செலவிட்டிருக்காரு. தனக்குன்னு இவர் எதுவுமே சேர்த்து வச்சுக்கிடலை. தனது சொந்த செலவுக்கு பணம் தேவை தானே, அதுக்கு என்ன செய்வாராம் அவர், இரவு நேரத்தில் உணவகங்களுக்கு போய் அங்கே சப்ளை வேலை பார்ப்பாராம். எவ்வளோ படித்த மனுஷன், எவ்வளோ உதவி செய்யக்கூடியவர், அப்போ போய் சப்ளை வேலை பார்த்து அது மூலம் கிடைக்கிற பணத்தை தனக்கு பயன்படுத்தியிருக்காரு. உலகில் எந்த ஒரு நாட்டிலும் செல்வந்தர்களோ முதலாளிகளோ அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களோ அரசியல்வாதி யாருமே இது மாதிரி செஞ்சதில்லை அப்படிங்கிறத அமெரிக்காவில் 1000 ஆண்டுகளில் இப்படி மனுஷன் ஒருத்தந்தான் பிறப்பான் அப்படின்னு மேன் ஆஃப் மில்லினியம் அப்படிங்கிற விருது இவரை தேர்ந்தெடுத்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மேன் ஆஃப் மில்லினியம் அந்த விருதை கொடுக்கும்போது இவருக்கு $6.5 மில்லியன் இந்திய மதிப்பில் 30 கோடி பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்தை தான் நான் முன்னாடி சொன்னோம்ல, அப்படியே வாங்கி ஏழை குழந்தைகள் நலனுக்காக அந்த பணத்தை கொடுத்து எல்லாம் கோடிக்கணக்கான மக்களை வியப்பில் ஆழ்த்தின மனுஷன். இன்றைக்கி 1 லட்சம் எனக்கு கிடச்சா அதை நான் 100 ரூபா கொடுப்பேனாங்கிறது சந்தேகம். ஆனால் இவர் தனக்கு கிடைச்ச 30 கோடியை அப்படியே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவருக்கு பூர்வீக சொத்தில் வந்து ஒரு 50 லட்சம் இவர் பங்கு வந்திருக்குது. அந்த பங்கை வாங்கி அப்படியே இவர் மற்ற ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த 50 லட்சத்தையும் கொடுத்துட்டார். அதே மாதிரி திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தனக்கு அப்பா இல்லை, இவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை எனக்கு அப்பாவை ஏற்றுக்கிறேன்னு இவரை தத்தெடுத்துக்கிட்டாருங்க. குழந்தைய தத்தெடுக்கலாம், ஆனால் இந்த ஐயாவை திரு ரஜினிகாந்த் அவர்கள் தத்தெடுத்து அவர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். நீங்கள் தான் எங்கள் அப்பான்னு. அப்போ அவரை வீட்டுக்கு கூட்டு போய் அங்கே வச்சு அவர் மனைவி ரஜினியோட பிள்ளைகள் எல்லாம் அவ்வளவு இவரை நல்ல சந்தோஷமாக பார்த்துருக்குறாங்க. அப்போ ஒரு சில மாதங்கள் அங்கே தங்கியிருந்திருக்காரு ரஜினி வீட்டில். அப்போ இவருக்குள்ள ஒரு கவலை, நான் வெளியே இருக்கும்போது என்கிட்ட உதவி கேட்க நிறைய பேர் வருவாங்க, ஆனால் இப்போ யாருமே வரலையே அப்படின்னு ஒரு கவலையை ரஜினிகிட்ட தெரியப்படுத்தியிருக்காரு. தெரியப்படுத்திட்டு அங்கேருந்து அவங்களோட அனுமதியோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் மறுபடியும். ஏன்னா இவரோட எண்ணம் வாழ்க்கையெல்லாம் ஏழைகளுக்கு உதவுறதான். அந்த ரஜினி வீட்டுக்குள்ளே போய் இருந்தால் எந்த ஏழையும் வரமாட்டாங்க. அப்படி வராததால் இவர் வெளியே வந்துட்டார். அதே மாதிரி ஏழைகளோட துயரம் தெரிஞ்சுக்கிடணும்னு 7 வருஷம் நடைபாதை வாசியாகவே வாழ்ந்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னோட உடல் உறுப்பு அனைத்து பாகங்களையும் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக எழுதி வச்சிருக்கிறாருங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஐயாவுக்கு சேவையை பாராட்டி பட்டம் வழங்கியிருக்காங்க. அதோட நூலகத்துக்கு அந்த பட்டம் வழங்கும்போது நூலகத்துறையில் வேலை செஞ்சவங்களுக்கு சிறப்பாக பண்ணவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னா அந்த நோபல் பரிசை இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். அதே மாதிரி பிரபல கல்வியாளர் அரிமா லியோ முத்து சென்னை மைய பகுதியில் பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டு மனையை அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. ஐயா இதை வாங்கிக்கிடணும்னு. ஆனால் திரு கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் தன்னோட கொள்கைக்கு இது முரணானது அப்படின்னு அதை ஏற்றுக்கிட மறுத்துட்டார். அதே மாதிரி ஐநா சபை உலகம் முழுவதிலும் இருந்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளர்கள் அப்படின்னு ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க உலகம் முழுவதும் இருந்து. அந்த 20 பேரில் பாலம் ஐயா கல்யாண சுந்தரமும் ஒருவருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு முறை ஐயா உடல் நலக்குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. எனக்கு ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு ரூபா கொடுங்க என் மருத்துவ செலவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம், மேயர், ஒவ்வொரு தலைவர்கள் எல்லாருமே மக்கள் முதற்கொண்டு எல்லாம் ஒவ்வொரு ரூபா அவர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. கோடி கணக்கில் வாரி வழங்கும் இவர் ஏழைகளுக்கு கிட்டாத உணவையோ உடையையோ இவர் பயன்படுத்த மாட்டார். எப்பவும் சாதாரணமாக ஒரு சோழனா பை, ஒரு காட்டன் துணி,
பேண்ட் சட்டை இல்லைன்னா வேட்டி சட்டையில் தான் இவர் காட்சி கொடுப்பார். இவரோட சேவையை பாராட்டி இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. அதனால தாங்க இவரை வந்து நான் குட் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறேன். பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா காலத்தில் நம்ம வாழுறோங்கிறதே பெருமை தான். ஏழைகளை மனிதர்களாக மதிக்கணுங்க. தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் ஒரு வாடகை வீட்டில் ஐயா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு கிடைக்கிற பென்ஷன் தொகையை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஐயாவின் வாழ்க்கை வரலாறு சினிமாவாக எடுக்க ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் தமிழில் ரஜினிகாந்த் நடிக்க ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடிக்கிறதுக்கும் முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஐயாவோட வாழ்க்கை வரலாறு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் வருங்கால இளைஞர்கள் நாம் எல்லாருமே ஒரு உதவி செய்கிற குணத்தை நமக்குள்ளே வளர்த்துக்கிடணுங்கிறதுக்காக தான். நன்றி, வணக்கம்.